இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஓஎல் இருக்குல்ல, ஸோ டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ டிஓஎல் கனெக்ஷனில் கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ஸோ பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். இதுதான் டிஓஎல் கண்ட்ரோல் சர்க்யூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓஎல்ஆர். ஸோ ஓஎல்ஆரோட என்சி, ஓகே, ஃபேஸ் வந்து ஓஎல்ஆரோட என்சிக்கு ஒரு 2 போகும். ஸோ ஓஎல்ஆரோட என்சியோட அடுத்த எண்டு ஸ்டாப் புஷ் பட்டனோட ஒரு 2 போகும். ஸோ அனதர் 2 வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஒரு 2 போகும். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அடுத்த எண்டு டேரெக்டாக காயிலுக்கு போகும். ஓகே, காயிலோட A1க்கு போகும். ஸோ நியூட்ரல் வந்து டேரெக்டாக காயிலோட A2க்கு போகும். ஸோ இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். ஸோ ரிலீஸ் பண்ண பிறகு இந்த ஆக்சிலரி காண்டாக்டில் NO வந்து இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் ஆன பிறகு ஸோ இந்த சீலிங் காண்டாக்ட் மூலிமா அந்த காயில் வந்து இந்த காண்டாக்ட் வந்து பிக்கப்லேயே இருக்கும். ஃபஸ்ட் அந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஸோ காண்டாக்ட் வந்து ஸோ பிக்கப் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ டிஎன்ஏஜிஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி ஓஎல்ஆர் வந்து என்சி வந்து NO ஆயிடுச்சுனாலும் ஸோ டோட்டல் பேஸ் வந்து இங்கே கட் ஆகிடும். ஸோ காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகாது. ஓகே. ஸோ ஓஎல்ஆர் ஏதாவது ட்ரிப் ஆச்சுன்னா இந்த என்சி NO ஆகிடும். ஸோ அப்போ வந்து காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகாது. ஸோ அப்போ தான் மோட்ரு வந்து ட்ரிப் ஆகும்னு சொல்கிறோம்ல, இந்த காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். அதனால் மோட்ரு வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ ஓஎல்ஆர் வந்து இந்த என்சி ஓப்பன் ஆச்சு. எப்போ ஓப்பன் ஆகும்?